ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். கண்டிப்பாக எங்களோட ஹவுஸ் டூர் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2ல் எங்கள் வீட்டுக்கு வந்து லைட்டிங் வந்து எப்படி வந்து செட் பண்ணோம் அப்படின்னு, லைட்ஸ் எப்படி வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்றது. ஸோ நம்மளோட வீட்டில் மேஜர் அட்ராக்ஷனே என்னவாக இருக்கணும்னா லைட்ஸ் தான் இருக்கும். லைட்ஸ் வந்து பேசும். என்ன தான் நம்ம என்ன போட்டு கட்டினாலும் லைட்ஸ் வந்து வீடு நின்று பேசும். நீங்கள் என்ன லைட் செலக்ட் பண்ணுறீங்களோ அது வீடுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எங்களோட லைட் ஷாப் அண்ணாவும் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணாரு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு பிளேஸ்க்கும் எப்படி லைட் வந்து செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம ஹாலுக்கு போவோம். ஆமாம், ஹால்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை வெளி லைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வெளி லைட். ஓகே, வரைக்கும் நான் இது ஒரு மாடர்ன் ஹவுஸ் அப்படின்றதால நான் ஒரு மாடர்னைஸ்டாகவே எடுத்தேன். இப்படி தொங்குற மாதிரி எடுத்தேன். காட் ஃபோட்டோஸ் எதுவுமே நான் போடலை. ஸோ ஒரு காமனாக ஒரு வீட்டுக்கு எப்படி இருக்குமோ அப்படி எடுத்தேன். வெளியில் இன்னும் பெயிண்ட் பண்ணலாலும் இது கொஞ்சம் அழகாக இது தெரிய மாட்டேங்குது. வெளி லைட் பொறுத்த வரைக்கும் வந்து இதுதான். பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நைட்டில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ லைட்டில் வந்து செகண்ட் வந்து நம்ம வந்து ஸ்விட்சஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ உள்ள ஹாலில் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்து இந்த லைட் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சாண்டியர் லைட்டுக்கு இதுவாக வந்து போட்டேன். இது வந்து 3 வார்ம் ஒயிட், இது அதுக்கப்புறம் வந்து வார்ம் அதாவது வார்ம் லைட்டு, அதுக்கப்புறம் வார்ம் எல்லோ, இது வந்து வார்ம் ஒயிட். ஸோ இது மூணுமே வந்து இதில் வரும். ஸோ இது வந்து நம்ம ஹாலில் வந்து நாங்கள் சூஸ் பண்ண லைட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்கும். நைட் லேம்போ இல்லை சாண்டியரோ இல்லை டியூப் லைட்டோ போடலன்னா இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மைல்டான வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணோம். ஸோ ஃபேன் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசைனே வந்து நம்ம வீட்டோட இன்டீரியருக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபேனுமே வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் ஹாலில் மட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உட் ஃபினிஷ் வந்து வரும் ஃபேனோட ரெக்கையிலையும். ஸோ இந்த மாதிரி தான் 2 ஃபேனுக்கு நடுவில் சாண்டியர் லைட் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாண்டியர் லைட்டில் வந்து கிறிஸ்டல் இது வந்து இப்போ நியூவாக வந்திருக்க மாடல், ஒரு பூ டைப்பில். பட் இதை செலக்ட் பண்ணது என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து செலக்ட் பண்ணார். ஸோ இதுதான் வந்து சாண்டியர் லைட்டு. ஸோ இதோட ஃபிக்ஸிங் வீடியோ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம அப்படியே நீங்கள் பார்ப்பீங்க இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்றதையும். ஸோ இதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் 4 கலர்ஸில் இருக்குது. ஆன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ, இதில் வந்து அந்த கிறிஸ்டல் வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட்டு, பியூர் ஒயிட்டு, நம்ம டியூப்லைட்ஸ் மாதிரி நம்ம இதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வார்ம் ஒயிட், இது வந்து வார்ம் ஒயிட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதை வந்து லைட் லேம்பும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நைட் லேம்ப், நைட் டச் கொடுக்கும். இதில் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் சாங் கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே இந்த லைட்லேருந்தே வந்து சாங் வந்து நம்ம கேட்டுக்கலாம். ஸோ லைட்டில் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம சாங் போட்டு விட்டு சமைக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹாலில் கொடுத்த ஸ்பாட் லைட்டு. இந்த ஸ்பாட் லைட் ஒரு லைட் வந்து நம்மளுக்கு வந்து 1000 rupees வருது. நம்ம வால் சீலிங் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது யூஸ்வலாக இருக்கிற ஸ்பாட் லைட்டை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்பாட் லைட்ஸு. இது வந்து 4 சைடும் வந்து நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஸோ ஸ்பாட்டில் மட்டும்தான் எரியும் உங்களுக்கு. அது இங்கேருந்து பார்க்கும்போது இந்த லைட்ஸ் எரியிற மாதிரி தெரியாது நம்மளுக்கு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரெண்டுமே அங்கே எரிஞ்சிட்டு இருக்குது. பட் ஸ்பாட் லைட் பாருங்கள், அந்த ஸ்க்ரீனுக்கு கீழே எவ்வளோ அழகாக எரியுதுன்னு. ஸோ அதனால தான் வந்து அந்த லைட்ஸ் வந்து நாங்கள் வந்து எடுத்தோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் லைட்டிங் வந்து ஹாலுக்கு வந்து இப்படி தான் கொடுத்துருக்கோம். ஸோ டியூப் லைட்டுமே ரொம்ப ஸ்பெஷல், ஃபிலிப்ஸில் எடுத்திருக்கோம். இந்த டியூப் லைட் வந்து 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஒயிட்டு, இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து வார்ம் எல்லோ. ஸோ இந்த டியூப் லைட்டே வந்து கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து 800 வந்தது. ஃபிலிப்ஸில் வந்து இந்த மாதிரி மாடல்ஸ் இப்போ வருது. ஸோ இதுதான் வந்து எல்லா ரூமுக்குமே வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஹால் பொறுத்த வரைக்கும் இந்த லைட்டிங், அதுக்கப்புறம் நம்ம டிவி யூனிட்டில் போட்ட லைட்டிங்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாகவே வந்து டிவி யூனிட்ஸ்லேயும் வந்து லைட்டிங் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் பூஜா ரூம் பொறுத்த வரைக்கும் லைட்டிங் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ 2 லைட்ஸும் ஃபர்ஸ்ட் வந்து இன்டீரியர்லேயே வந்து உள்ளே ஃபுல்லாகவே நாங்கள் வந்து லைட்டிங் இப்படி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் எங்களில் முருகன் ஃபோட்டோலேயே நிறைய கைண்ட் ஆஃப் லைட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் மேட்ச் பண்ணிட்டோம். பட் லைட்டிங் வந்து ரொம்ப மினிமலாக தான் பூஜை ரூமுக்கு வந்து நான் கொடுத்தேன். ஒரே ஒரு இது மாதிரி அழகாக இருக்கும். இந்த இதுக்கு கீழெல்லாம் வந்து கொடுக்கலான்னு பார்த்தோம். பட் இருந்தாலும் அது வுட்டெல்லாம் வந்து பிரித்து பண்ணணுன்றதால இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு நாங்கள் இப்படியே வந்து விட்டுட்டோம். இந்த வெளிச்சம் வந்து நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைலைட் ஆகும் இந்த தாமரை, அந்த பெல்ஸ், இது எல்லாமே. ஸோ இதுதான் வந்து பூஜை ரூம் லைட். வந்து நம்ம முருகன் ஃபோட்டோலேயே லைட் எரியும். அதுவும் போடும்போது ரொம்ப என்ஹான்ஸ்மெண்ட்டாக தெரியும் அந்த ஃப்ளவரு. ஸோ லைட் இஸ் அ மேஜர் பார்ட், இட் வில் ஸ்பீக் யுவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லலையே இளங்கோ ஹவுஸ் டூரில்.
அது சொல்லணும் அது இல்லை சொல்கிறதுனா சொல்லுங்கள். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரில் வந்து இதை லூவர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஹவுஸ் டூரில் வந்து மறந்துட்டோம். லூவர்ஸ் வந்து செலக்ட் பண்ணோம். அதோட மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூவர்ஸ் வந்து தெரியும் இப்படி தான் இருக்கும். பட் இதில் ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே 2 ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. இது வந்து யாருக்கும் அவ்வளோவா பார்த்த உடனே தெரியாது, நம்ம சொன்னால் தான் வந்து தெரியும். ஸோ அது வந்து அவரோட ஓன் பர்பஸ்க்காக வந்து வச்சுருக்காரு. ஸோ இந்த யூனிட்டே வந்து அவரோட பர்பஸ் தான் ஃபுல்லாகவே. ஸோ அது பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன பர்பஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அதில் இன்னும் 2-3 மோடிஃபிகேஷன் இருக்குது, அதுவும் பண்ணினாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, அடுத்ததாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது முக்கியமாக வந்து கிச்சனில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு நாங்கள் போட்டிருக்கிறது வந்து தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இதுதான் எங்களோட அதாவது W டைப்ல வந்து இது எந்த டைப்ல வேணா போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி M டைப்ல போடலாமா, W டைப்ல போடலாமா, இந்த மாதிரி போடலாம் அல்லது இந்த மாதிரி போடலாம், எல்லாமே நீங்க போடலாம். நாங்க வந்து இந்த மாதிரி டைப்ல போட்டுருக்கோம். இதுல வந்து ஸ்பெஷல் எப்படின்னு சொன்னா இந்த லைட் வந்து கிறிஸ்டல். பிகாஸ் வை நாங்கள் ஏன் மேட்ச் பண்ணோம் கிறிஸ்டலுக்குனா, இந்த சாண்ட்லியர் லைட்டில் கிறிஸ்டல் வருது இந்த இடத்துல. ஸோ இந்த சாண்ட்லியர் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் லைட் வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாகவே கிறிஸ்டலில் இருக்கும். இதில் வந்து அதே மாதிரி தான் 3 லைட்ஸ் வந்து இந்த இதில் வந்து வரும். இது வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒயிட் கலர் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எல்லோ கலரில் வருது இந்த லைட். தேர்ட் ஒன் வந்து இது என்னது வார்ம் ஒயிட். ஸோ இதான் வந்து 3 கலர். நேற்று தான் மக்களை வந்து துடைச்சிட்டு போனோம்னா இன்றைக்கு அதுக்குள்ள அவ்வளோ இல்லை டெய்லி கண்டிப்பாக டஸ்ட் வரதான் செய்யும். ஸோ மேஜர் பார்ட்டே வந்து லைட்ஸில் தான் நம்ம வீட்டை வந்து ஹைலைட் பண்ண முடியும். இந்த லைட்ஸ் போட்டோன்னே இந்த இடத்துல பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு வந்து நான் டியூப் லைட்ஸ் வந்து வைக்கலாம் வந்து பண்ணோம். இது வந்து சொல்லி நாங்கள் செஞ்சது. ஆஃப் பண்ணுங்க. கோல்டு பிளேட்டட், அதாவது இந்த கோல்டு பெயிண்ட் வந்து அடித்து இந்த லைட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க லைட் ஷாப்பில். ஏன்னா எல்லாமே கோல்டு டச்சில் இருக்கிறதால கிச்சன்லேயும் நாங்கள் இப்படி டியூப் லைட் எல்லாமே இப்படி இதுவும் 3 வரும், ஒயிட்டு, எல்லோ, அதுக்கப்புறம் வார்ம் ஒயிட்டு. ஸோ இது வந்து கிச்சனுக்கான லைட்டு. ஸோ எல்லாத்தோடய மேட்சாக சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து லைட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் நேற்று வீடியோவில் சொன்னேன். ஸோ இது எல்லாமே கவுண்டர் லைட்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து லைட்ஸ் வந்து நம்ம வெளிச்சமாகவே இருக்கும். நைட்ல வந்து ரொம்ப அழகாக ஒரு பியூட்டி, அழகா செம அழகா இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு பெயிண்ட்டுமே வந்து நான் சொல்லணும், நாங்கள் ஒயிட்டில் எடுத்திருக்கோம். இது வந்து வார்ம் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க, பேர்ல் ஒயிட்டு. அதுதான் வந்து செலக்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து நமக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த டைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம தீம்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் தேடி வந்து எடுத்தோம் கிச்சன் பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து லைட்டிங் செட்டப். அண்ட் ரூம்க்கு வந்து பெருசாக லைட் செட்டப் எதுவும் நாங்கள் பண்ணலை. ரூம்க்கு வந்து டியூப் லைட் இந்த மாதிரி போட்டிருக்கோம். மற்றபடி எதுவும் பெரிய லைட் செட்டப் இங்கே இல்லை. ஏன்னா இங்கே ஃபேன் வரப்போது, ஏசி, அவ்வளோதான். அட் த சேம் டைம் வந்து இங்கே வந்து நான் வந்து இந்த வால் லைட் சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே வால் லைட் வந்து நம்ம இங்கே ஒரு இது வரப்போகுதுன்றதால இங்கே ஒரு வால் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ரூமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ரூமுன்றதால கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து நாங்கள் பட்டர்ஃப்ளை லைட்லாம் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து டியூப் லைட்டு. அதே மாதிரி இது வந்து பட்டர்ஃப்ளை லைட், நைட் லேம்ப் மாதிரி வச்சுக்கலாம். பட் அதே மாதிரி இங்கே ஒரு நைட் லேம்பும் கொடுத்துருக்காங்க, ஃப்ளோர் லேம்புன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அதுவுமே வந்து ஒயிட்டில் வந்து எரியும். இது ஃப்ளோர் லேம்பு. ஸோ லைட்டிங் பொறுத்தவரையும் ரூமில் வந்து இவ்வளோ தான், ரொம்ப ஓவர் டூ. பால்கனி லைட்ஸு. ஸோ பால்கனி லைட்ஸ் வந்து செலக்ட் பண்ணது என்னோடய ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணார் அந்த மாடலில். லைட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பால்கனி லைட் பொறுத்த வரைக்கும். இந்த உடன் இதுக்கு ஏற்ற மாதிரி பிளைண்ட் கர்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பிளாக் டச்சில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைட் வந்து எல்லோ, வார்ம் எல்லோ வந்து எரியும். இது நைட்டில் வந்து உண்மையாகவே இது ஒரு ரூமாக வந்து லைக் நம்ம உட்காந்து சிட் அவுட் மாதிரி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா லைட்டிங்கும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல எல்லா ஃபோனையும் சைலண்ட்டில் வைக்கணும். ஸோ லைட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் சின்ன வீட்டுக்கு பெஸ்ட்டாக வந்து நாங்கள் எங்களால் எவ்வளோ கொடுக்கலுமோ அவ்வளோ கொடுத்துருக்கோம். ஏன்டா லைட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்ன்ற வழியாக போகும்போதே சொல்லிடுவார், லைட்ஸ் வந்து கட்டாயம் வாங்கணும் 40,000 50,000 60,000 வரும்னு சொல்லி அப்படின்னு யோசிக்கிறேன் நான். அவ்வளோ சொல்லுவாள் அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தோன்னே தான் அது உண்மையானது தெரியுது. சாண்டியர் லைட்டோட ப்ரைஸ் வந்து 13,500 வந்தது. மீதி இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் லைட்லாம் 2,500 வந்தது. லைட்டிங்க்கு மட்டுமே வந்து 30K கிட்ட வந்தது எங்கள் வீட்டுக்கு. 40K கிட்ட போயிடுச்சு லைட்ஸ்க்கு மட்டுமே நான் சொல்கிறேன், இன்க்ளூடிங் ஃபிட்டிங்ஸ் அண்ட் எவ்ரி திங். நிறைய விஷயம் வந்து காம்ப்ரமைஸே பண்ணலை. லைட்டிங், கர்டன்ஸ்,
இன்டீரியர் இது எல்லாமே இந்த பின்னாடி இருக்க சிம்னி கூட லேட்டஸ்ட் மாடல் தான் வந்து நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். 60 சென்டிமீட்டர் போதும் எங்களோட வீட்டுக்கு. பட் இருந்தாலும் 4 பர்னர் 5 பர்னர் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணும்போது 90 வாங்குங்கன்னு சொல்லி அப்போ 90 வாங்கிட்டோம். ஸோ நிறைய விஷயம் வந்து நம்ம ஓனாக கட்டும்போது நாங்கள் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நாங்கள் போடணும்னு ஒரு விஷயத்துலையும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் வந்து செலக்ட் பண்ணி வாங்கணும். ஏன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டெம்பரரி இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட தீம் வந்து மாற்றிக்கலாம். பட் அந்த 6 இயர்ஸ்க்கு வர அளவு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் வந்து மெயின் விஷயம். பட் இதோட 8 மாதமாக இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி இப்போ தான் வந்து காம் டவுன் மாதிரி இருக்குது. பட் இன்னும் வீடு காலி பண்ணி அதை செட் பண்ணி எடுக்கிற ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதனால வந்து தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. வந்து எங்களோட வீட்டோட லைட் இப்படி தான் வந்து நாங்கள் லைட் தேடி வாங்குற படலம் வந்து ஆரம்பிச்சு இன்றையோட எங்களுக்கு முடிஞ்சிருக்குது. நாங்கள் வந்து இப்படி ஒரு அவுட்கம் வந்து கொண்டு வந்துருக்கிறோம். இந்த லைட்ஸாலேயே எங்களோட வீட்டை வந்து அழகுபடுத்தணும்ன்ற எண்ணம் வந்து என்னோட மனைவிக்கு வந்து அந்த லைக் ஒரு வீடுன்னு இருந்தால் அதில் 2 மேஜர் பார்ட். ஒன்று வந்து லைட் அண்ட் பெயிண்டிங்ஸ், நம்ம செலக்ட் பண்ணுற மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக ஒன் டைமாக நல்லா செலக்ட் பண்ணிட்டோம்னா அதோட அவுட்கம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி டிசைன்ஸு அண்ட் செலக்ட் பண்ணுற இன்டீரியருக்கு செலக்ட் பண்ணுற கலர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு விஷயத்தையும் வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுற அவுட்கம்மை நம்ம எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம் தான். அந்த ஒரு விஷயம் வந்து இந்த வீடு வந்து நான் டிசைன் பண்ணும்போது ரொம்ப புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். எது ரியாலிட்டியோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்டர்நெட்டில் வந்து நிறைய விஷயங்கள் காமிப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நான் ஆசைப்பட்டு கேட்டது வந்து நிறைய கேட்டேன். டோரையே வந்து ஆசைப்பட்டு இன்டர்நெட்டில் எடுத்து அதே மாதிரி வேணும்னு சொன்னால் அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அவங்களே சொன்னாங்க அது வந்து இன்டர்நெட் இதில் வர்றது அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து வீட்டில் பண்ணால் இப்படி தான் வரும்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்களே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து தேக்கு மரத்தில் தான் டோர் வேணும் அப்படின்றதால தேக்கு மரத்தில் என்ன கார்விங்ஸ் பண்ண முடியுமோ அதை தான் வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் ஒரு விஷயம் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கூட நான் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆன்சைட்டில் ஒரு வீட்டில் இருந்த இம்ப்ரெஷன் எடுத்து அதை டிசைன் பண்ண சொன்னேன். பட் அவுட்கம் வந்து இப்படி வந்தது. பட் அவங்களோட அவுட்கம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பிகாஸ் நம்ம வந்து ஆஸ் அ இந்தியன்ஸ் நம்ம வந்து ஏஷியன் கண்ட்ரிஸுக்கும் யூரோப் கண்ட்ரிஸுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த வீடை வச்சு அவங்க வந்து வீடே கட்டி முடிச்சிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி பண்ணலாது. அதால தான் ஒரு இதுக்கு வந்து ஒரு வித்தியாசங்கள் இருக்குது. அவங்க வந்து எல்லாமே சாஃப்ட் யூஸ், நம்மள மாதிரி ஹார்டாக சமைக்க மாட்டாங்க. அதுக்கான இன்டீரியர்ஸ் அவங்க சூப்பராக வந்து நார்மலாக சூப்பராக பண்ணிடுவாங்க. நம்ம வந்து ஹார்ட் யூஸ், நம்ம கேஸ் ஸ்டவ் வச்சுருப்போம், மசாலாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட கிச்சன்ஸை வந்து டிசைன் பண்ணும். ஸோ இந்த கிச்சன் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் ஹார்டாக யூஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் நார்மலாக சாஃப்டாகவும் யூஸ் பண்ணும். நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. பட் இதுதான். பட் உங்கள் எல்லாருக்குமே இது வந்து பிடிச்சிருக்கான்னு தெரியல. இந்த ஒரு ட்ரீம் ஹவுஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இன்னைக்கு ஏஜ் என்ன, சரி 35 இயர்ஸ். ஸோ இத்தனை வருஷம் நான் கண்ட கனவு எல்லாத்தையும் இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். பட் இன்னொரு பெரிய கனவும் எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்குது. அது எனக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு செட்டிநாடு ஹவுஸ் வந்து நான் வந்து அதை டிசைன் பண்ணணும். பட் நான் ஆர்கிடெக்டே படிச்சிருக்கலாம் போல. இங்கே வந்தவங்க எல்லாரும் அதான் வந்து சொன்னாங்க ரொம்ப அழகா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. பட் அந்த ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் வந்து வேற மாதிரி இருக்கணும். சுற்றி தோட்டம் இருக்கணும், நடுவில் வந்து ஒரு வீடு இருக்கணும். அது என்னோட இன்னொரு ட்ரீமு. பட் ஃபர்ஸ்ட் ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுவேன். அதுக்கான முயற்சிகளும் வந்து எங்கள் 2 பேர்கிட்டையும் இருக்குன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம். நிறைய நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுவோமான்னு நினச்ச காலங்கள்லாம் இருந்திருக்கு. பட் இப்போ வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, கூட இவர் இருந்ததால இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து எங்களுக்கு நிறைய விதத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இளங்கோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து நான் சொல்லுவேன். ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்யூ. நிறைய இடத்துல வந்து சப்போர்ட் கொடுத்து இந்த அளவு இந்த வீடு வந்து வந்தது அப்படின்னா டைமுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஹெல்ப்னு நான் சொல்லுவேன். அந்த ஹெல்ப்லாம் எங்களுக்கு டைமாக கிடைக்கலன்னா, அந்த ஹெல்ப்பை டைம்லி பண்ணல அப்படின்னா நாங்கள் இந்த அளவு வந்து வந்திருக்க முடியாது. எல்லாருமே வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு லோன் போட்டு அந்த மாதிரி தான் வந்து நாங்களும் இந்த இடத்த வந்து அச்சீவ் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல எங்களோட பில்டருக்கு வந்து ரொம்ப ஒரு தேங்க்ஸ் வந்து நான் சொல்லணும். அவர் கட்டாயம் சொல்லி ஆகணும். ஏன்னா அவரும் வந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணி அவரால் ஏழுமானதை வந்து அவரும் வந்து பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வரைக்குமே வந்து பண்ணிட்டும் இருக்காங்க. பார்த்துக்கலாம்னு சொல்லி இப்போ வரைக்கும் பார்த்துக்கொண்டே இருக்கேன். அதான் அது அவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு பெருந்தன்மை அப்படின்றே சொல்லணும் கட்டாயமா. ஏன்னா அந்த இடத்துல வந்து பிகாஸ் அவரும் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தந்தபடியாக தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம்.
அதையும் கட்டாயம் சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அவர் எங்களுக்கு வந்து நிறைய இது பண்ணியிருக்கிறார். அப்போ அதோட வந்து சில விஷயங்கள் கட்டுனதை உடைங்கன்னு சொன்னாலும் உடைப்பாரு, இதை கட்டிதாங்கன்னு சொன்னாலும் கட்டி தருவாரு. எனக்கு வந்து அப்ஃப்ரண்ட்டாக நான் சொல்லிடுவேன், இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கல தான், அடுத்த தாட் கிடையாது அந்த இடத்துல. அடுத்த இல்லை அவரும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டார், இவட டேஸ்ட் எப்படி இருக்கும், என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்றத வந்து அவரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். அப்போ நாங்கள் பேசி இதை சொன்னோம்னு சொன்னால், அவருக்கு ஒரு விளங்கப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவார். அடுத்த கதைக்கு அவர் வர மாட்டார், அவருக்கே தெரியும், பண்ண மாட்டார். ஓகே மேம் வந்து இதான் சொல்லிட்டாங்க, ஓகே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள். நான் இந்த செவரை இடிக்கும் போது தான் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் கட்டிட்டேன் மேம், நிறைய பண்ணிட்டேன் மேம். ஆனால் அது உங்களுக்கு உடைக்கணும்னு சொன்னால் நான் உடைச்சி தாரணும்னு சொல்லி அதை உடைச்சி கம்ப்ளீட் பண்ணி தந்துட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து அதே மாதிரி தான் வல்கனிலேயும் வந்து நான் சொல்லிட்டு போனேன், நான் அவர்கிட்ட கிளாஸ் தான் போட போகிறோம்னு சொல்லி. ஆனால் அவர் கல்லை வச்சு கட்டிட்டார். வந்து பார்த்தேன் கல் கட்டியிருக்கு. அப்போ உடனே சொன்னேன் இது வந்து இதில் கட்டாதீங்கன்னா உடனே அவர் கல்லை எடுத்துட்டு ரிமூவ் பண்ணி உடைச்சி தந்துட்டார். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய வகையில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கார், அவர் ஹெல்ப்பும் பண்ணியிருக்கிறார். ஸோ அவருக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணி ரொம்ப நன்றி. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நிறைய கிராஸ் பண்ணி வந்தோம், நிறைய லேர்ன் பண்ணோம். எது எப்படி எங்க ஸ்டார்டிங்கில் வந்து வீடு வந்து பார்க்கும்போது நம்மளோட சகலையும் வந்தார். அவரும் வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் பார்த்தது. அந்த இவ வந்து பக்கத்தில் இருக்கிறது எடுக்கணும்னு சொல்லி. அப்போ எனக்கும் அவருக்கும் ஒரே மைண்ட் செட் இருந்தது வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால், இதை செகண்ட் ஃப்ளோரில் வந்து நான் சொன்னேன் இப்படி தான் ஓப்பன் கிச்சன் வைக்கணும் வையான்னு சொல்ல. அப்போ அவர் உடனே மேலே வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்து ரைட் ஓகே இந்த சுவரை தட்டுவோம், இப்படி தட்டுவோம், அப்படி தட்டுவோம், ரெண்டு பேருமே பிளான் பண்ணி அதுவும் அவரும் ஒரு இதில் வந்து ஒரு சப்போர்ட் வந்து பண்ணினவர். பில்டர் அந்த பில்டிங் ஃபீல்டில் இருக்கிறதால இந்த பில்டிங் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன பிரிக்ஸ் இது வந்து செங்கல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆலோ பிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணல, எப்படி பீம் போட்டிருக்காங்க, இது எல்லாமே செக் பண்ணோம். சூப்பராக ப்ராப்பராக வந்து பேஸ்மெண்டம் வந்து ப்ராப்பராக இருக்குன்னு அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் இதையுமே நாங்கள் ஓகே பண்ணோம். ஸோ எல்லா விதத்துலையும் எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். குடிப்புந்த டே அன்னைக்கெலாம் வந்து ஜேம்ஸ்ன்னு சொல்லுவோம், அவங்க இவங்க சாஜி பிரசன்னா நிறைய பேர் எங்களுக்கு சகின் பிரசன்னா இவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு நெய்பர்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க. அவ்வளோ தூரம் நின்று நிறைய ஒர்க் பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா இதை நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ப்ரௌட் மூமெண்ட்ஸ் தான் சொல்லுவோம். இதில் வந்து எங்கள் அம்மா அப்பாவும் இருக்காங்க. ஏன்னா நம்ம அம்மா அப்பாலாம் வந்து நம்மளை இவ்வளோ வளர்த்து படிக்க வச்சதால இதெல்லாம் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப ரொம்ப அடி மட்டத்துலேருந்து தான் நான் வந்திருக்கேன். இவ்வளோ தூரம் எங்களை வளர்த்த எங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் வந்து இந்த இடத்துல வந்து படிக்க வச்சுருக்காங்க. ஸோ அது பண்ணதால தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து அச்சீவ் பண்ணோம். அதுக்கு வந்து நன்றி நான் சொல்கிறேன். நீங்களும் வந்து டேடி அவவே சொல்லிட்டாங்க எங்களோட இல்லை எங்களோட அப்பா அம்மாண்டுக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தானே வரோம். அப்போ அது கட்டாயமாக சொல்லி தான் ஆகணும். ஆனால் இது ஒரு வால் குட்டி அம்மா பயங்கரமாக வால் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கு. பட் எங்கள் டேடிலாம் சொல்லும்போது என்ன இவர் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பார், இவரை நீங்கள் வந்து நல்ல இதுவாக, ஆனால் விளையாட்டுத்தனம் தான் இன்ன வரைக்கும். பட் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கல்யாணம் ஆகி கொஞ்சம் மாறிட்டாரு. ஸோ இவங்க டேடி மம்மிக்கும் வந்து பெருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க ஏன் எங்கள் மாமியார் மாமனார் வந்து இன்னும் வரலன்னு. ஸோ கூடிய சீக்கிரம் நாங்கள் ரெண்டு பேருமே ஸ்ரீலங்காவுக்கு இன்னொரு குட் நியூஸ்க்காக ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அதுக்காக அவங்கள நாங்கள் அங்கே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து நெக்ஸ்ட் மந்த் 10th அல்லது 12th நாங்கள் அதை ரிவீல் பண்ணுறோம். சொல்கிறேன் 10th அல்லது 12th அதில் வந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து எங்கள் மாமியார் மாமனார் வந்து கண்டிப்பாக வந்து வராங்க. அது எப்போ வராங்கன்னா நாங்கள் போயிட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு வரோம். ஸோ நிறைய பேர் வந்து உங்கள் அம்மா அப்பா மட்டும் வந்து உங்கள் அப்பா அம்மா மட்டும் கூப்பிட்டு வந்து காமிக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அப்படி கிடையாது. அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறதால அவங்களால சடனாக வர முடியல, அதுதான் ரீசனு. ஸோ அதனால என்னோட மாமியார் மாமனார்லாம் ஒதுக்கி வச்சுக்கலாம். எந்த ஒரு விஷயமுமே நான் பண்ண மாட்டேன். அப்படி ஒரு பர்சன் நான் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எங்கள் மாமனார் மாமனார் ஸ்பெஷலாக வராங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதுதான். அதே மாதிரி இவங்களோட தங்கச்சி தம்பி எல்லாருமே வந்து நாங்களே டிக்கெட் போட்டு அவளை கூட்டிகிட்டு வரலான்ட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து பிளான். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் நான் தேங்க் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து எல்லாருக்குமே வந்து அதையும் வந்து தேங்க் என்னோட ஜேர்னி வந்து அதாவது ட்ரீம் ஹவுஸ் ஜேர்னி வந்து எண்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இன்னொரு ஹவுஸ் டூர் வந்து வரும். பட் ரொம்ப பொறுமையாக தான் நான் செட் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கெலாம் வந்து இனி காசு சேர்த்து நான் ஒன்று ஒன்றா பொறுமையாக தான் வாங்கணும். பொறுமையாக வாங்கிட்டு இதை எப்படி இந்த கிச்சனை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றது தனித்தனி டூராக போடுறேன். கிச்சன் டூர், ஹால் டூர், பால்கனி டூர் அப்படின்னு. ஸோ ஃப்ரிட்ஜ் டூர் அதெல்லாம் இதுதான் இப்போ ஓப்பனாகவே வந்து எங்களோட ஓப்பன் ஸ்பேஸில் வந்து எப்படி இந்த வீடு இருக்குது, நாங்கள் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது தான் நாங்கள் இந்த வீடியோஸில் போட்டிருக்கோம். மெயினாக வந்து இதில் வந்து லைட்ஸ் தான் நாங்கள் இதில் காட்டுறது. ஸோ எல்லாருக்குமே நன்றிகள். நீங்களும்
நீங்களும் வந்து உங்களுக்கும் தேங்க் பண்ணணும் கட்டாயமா. ஏன்னு சொன்னா நீங்களும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நிறைய பண்ணீங்க. நீங்க வீடு கட்டது எனக்கே கட்டுற மாதிரி இருக்கலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. உங்களோட ப்ரேயர்ஸ் வந்து எனக்கு நிறைய இடத்துல வந்து பாசிபிளா வந்து அமையும். கண்டிப்பா இன்னும் மேலும் அச்சீவ் பண்றதுக்கு உங்களோட ப்ரேயர்ஸ் வந்து எனக்கு நீடடா இருக்கு. ஸோ உங்க வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் ஆகிய அச்சீவ் பண்ற மீன்ஸ் வந்து அதாவது என்ன சொல்றது, தேவைக்கு அதிகமா எல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது, அது தேவையும் இல்லை. பட் அப்படி தேவைக்கு அதிகமா வருது அப்படின்னு சொன்னா அதை இன்னொரு பக்கத்தால வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துறது வந்து என்னோட மைண்ட் செட். நான் இப்போ வரைக்கும் அதான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஸ்ரீலங்கால ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து வீடு கட்டலாம் பிளான் இருக்கு, அது செகண்ட் பிளான். பட் ஃபார்ம் ஹவுஸ்ன்றது இந்தியால தான் நாங்கள் வந்து பண்ண போறோம். ஸோ ஏன்னா எனக்கு மெட்டீரியல் வைஸ் எல்லாமே வந்து இங்க நல்லா வந்து கிடைக்கும். என்னோட ட்ரீம் ஹவுஸ் அமைக்கிறதுக்கு அது நிறைய இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். எல்லாருக்குமே நன்றிகள். மீண்டும் மீண்டும் என்ன சொல்றது, யார் யார் ஹெல்ப் பண்ணாங்களோ, யார் யார் எங்களுக்காண்டி ப்ரே பண்ணாங்களோ, யார் யார் நாங்கள் இப்படி இதை அச்சீவ் பண்ணி முடிக்கணும்னு சொல்லி மனசார எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து அதை வந்து மனசார எண்ணுனாங்களோ எல்லாருக்குமே வந்து நன்றி. அதோட வந்து முக்கியமாக கடவுளுக்கு நன்றி. ஓகே மக்களே, பாய்.